ஓகேம்மா? ஓகே. பிரகத் விடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படம் வரும்போது ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த காதல்னு பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு, அந்த வைப் வருது, ஏன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் நம்ம கௌஷிக் பிரதர்ட்டையும் கேட்டேன், அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார். ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவலாகவுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பெரிய, எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் சாருக்கும் டிஓபி பிரகத் சாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். கிறிஸ்டினா கதிர்வேலன், இந்த படம் வந்து ஒரு 2011 நடக்கிற ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்டரும் சரி, டிஓபி, அதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாருமே வந்து அவங்களோட 100% எஃபர்ட் போட்டு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் கௌஷிக் ப்ரோ அண்ட் பிரதிபா மேம், அவங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்டோரிக்காக அந்த கும்பகோணம் சுற்றி நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வந்து அந்த வில்லேஜ் சம்பந்தமான கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப என்ன ரகுநந்தன் சார் ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி, நம்ம அப்போ பார்த்த தென்மேற்கு பருவக்காற்று லெவலுக்கு எல்லா பாட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதை தாண்டி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், டிஐ கலரிஸ்ட், சவுண்ட் இன்ஜினியர் எல்லாருமே அவங்க எஃபோர்ட் போட்டு அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி கிறிஸ்டினா கதிர்வேலன், ஒரு எமோஷனல் லவ் சப்ஜெக்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ட்ரூ பேஸ்ட் இன்சிடென்ட் தான் இது. கம்மிங் November 7th வருது. நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டர்ஸில் பாருங்கள். இது என்னோட செகண்ட் ஃபிலிம் எடிட்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் இருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். November 7th இந்த தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். இங்கே வரும்போது என் ஃபஸ்ட்டு பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றது தான். அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன். யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன். சரி, அப்போவே நினச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த ருக்குள்ளே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் கௌஷிக், நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், அதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய காரணமாக இருந்த நிக்கில் சாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நிக்கில் சார் விடாமல் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக கும்பகோணத்திலே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான். அப்பாவோட ஊர் சென்னை, பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன். ஸோ அதனால் கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம் தான் எனக்கு. பட் நான் கும்பகோணம் ரொம்ப ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள் எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கே பழகின மக்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து லேயர்ஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அழகான ஒரு கிராமத்து காதல் கதை, அதே மாதிரி ஒன் சைடு லவ். ரொம்ப நாள் கழிச்சு, என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைடு லவ் ஸ்டோரி. ஒரு காதலன் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான், அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் சில விஷயங்கள் வரும். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.
அதே மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும், டிஓபி. அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வாங்கின மொதல் சம்பளம் இந்த படத்துக்கு தான் 1500 ரூபா கொடுத்தாரு அண்ணன்கிட்ட. இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில, பட் அண்ணன் கையிலேருந்து தான் 1500 ரூபா வாங்கினேன்னு சொன்னார். நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். பட் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு. ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக், தப்பாக எடுத்துக்காதீங்க கௌஷிக், நான் திரும்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே போனோம் கௌஷிக், அங்கே போனோம் கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லாரும் படம் வந்து பாருங்கள், பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எடிட்டர் பற்றியும் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நான் 4 இயர்ஸாக, அதுக்கு முன்னாடி 2019 நான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபியூ மொமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட்லி பேரண்ட்ஸ், தேங்க்யூ. அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பட் இங்கே வந்திருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சார், தேங்க்யூ. ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சினிமாவோட நிலைமை வந்து சின்ன படங்களுக்கு, அதாவது சின்ன படங்கள்ன்ற சென்ஸில் லோ பட்ஜெட் படங்களுக்கும் பெருசாக பின்புலம் இல்லாத ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்கே இருக்குது. அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நிறைய நேரத்தில் நான் வந்து இந்த அவங்கள பார்க்கும்போது, இது நான் காமெடிக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வருவார்ல, எங்கள் ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியக்கூடாதா நாங்கள் தருவோமா தரமாட்டோமான்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு அவங்கள பயமுறுத்தி கூட நிறைய சினிமா வரும்போது வேண்டாம் சார் இதில் பணம் போடாதீங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ் வந்தபோது கூட எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார். அப்புறம் மை கோ ஸ்டார் பிரதீபா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து அவங்களோட எந்த ஒர்க்கும் நான் பார்த்தது கிடையாது. நான் சோஷியல் மீடியாலேயும் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது, மீடியா ட்ரெண்டும் கிடையாது, பட் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து நான் எனக்கு நர்வஸாவோ இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனோ வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீபா. சிங்கம் புலி சார், கஞ்சா கருப்பு சார், ஆருல் சார் அண்ட் டிஎஸ்ஆர் சார், ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், வினோத் சார், பிரஹத் டிஓபி, எடிட்டர் லோகேஷ் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரில்லியன்ட் எடிட்டர். ஏன்னா ஒரு படம் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் அசெம்பிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துலையும் வந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நிறையா சில பிரச்சனைகள்லாம் வந்தது, ப்ரொடக்ஷன் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லொக்கேஷன் கிடைக்காம நாங்கள் நினச்ச ஷார்ட்ஸ் வந்து சில நேரங்களில் எடுக்க முடியாமல் போனப்போ கூட எங்கேருந்து அவர் ஷார்ட் எடுத்தாருன்னே தெரில. அப்புறம் உண்மையிலே நம்ம படத்தில் இருக்கிற ஷார்ட் தான் வச்சிங்களா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஷார்ட்டே நம்ம எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையான்னு இருக்கும். ஆனால் கரெக்டாக அதை வந்து அசெம்பிள் பண்ணி சீக்வன்சஸாக படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ வெரி டேலண்டட் யங் எடிட்டர் லோகேஷ், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிக்கில் சார் அண்ட் டீம், என்ஆர் சார், என்ஆர் ரகுநந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். யூ பீன் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். நீங்கள் தான் ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்களே, பார்த்ததும் பிடிச்சி போச்சு ஒன்று, அது எதுவுமே இல்லைங்க. நான் நடிக்கும் போது ஒன்றுமே கிடையாது, பாட்டு எதுவுமே கிடையாது, வெறும் வந்து இமேஜினேஷன்லேயே பண்ணது தான் எல்லாமே. ஸோ அங்கே வந்து எங்கள் மைண்ட்லேயே நாங்கள் ரீரெக்கார்டிங் போட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி சார் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அவர் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே, இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்க்கறத விட பயங்கரமாக எங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து ரொம்ப சில பேர் தான் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஆல்வேஸ் பின் சப்போர்ட்டிவ்.
And actor Sibi brother and Vishnu brother, thank you so much for coming. எனக்கு பழக்கம் கிடையாது, இங்கே தான் நான் பழகினேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யோர் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ். Director Vijay Sri sir, thank you so much. Director Michael K. Raja sir, Director S.R. Prabhakaran sir, வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், அப்புறம் SBOA ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் SOAL காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது அவங்க தான். எனக்கு சினிமா ஆசை இருந்ததே தவிர தைரியம் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் November 7th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் வந்து தியேட்டரில் பாருங்கள். சார் அப்படி எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அந்த பேமெண்ட் போட்டுருங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்சுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதா சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ். அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். தென் ரொம்ப நன்றி சார், மியூசிக் டைரக்டர் சார் NR ரகுநந்தன். அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்ட்டில் கேட்டதுலேருந்து இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீர்ப்பறவையிலேருந்து நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்தில் இப்போ ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும் நல்ல விதத்தில். இதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும். அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ படம் பாருங்கள். November 7th ரிலீஸ் ஆகுது. வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ கௌஷிக். தேங்க்யூ. மாலை வணக்கம். இந்த படத்தில் அலெக்ஸ் நானும் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமாக. அவர் திடீர்னு கூப்பிட்டோன்னே எதுவுமே கேட்கல, ரோல் கூட எனக்கு கேட்கல. அங்கே போயிட்டு அந்த ஸ்பாட்டில் தான் சொல்லுவார். ரொம்ப நல்ல மனிதர். அவர் ரொம்ப ஃபைனாக பார்ப்பார். ஆக்சுவலாக குட்டி எதுவுமே நோ சொல்ல மாட்டார். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்ட்டு. இதில் நான் வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது பார்த்தேன். எப்படின்னா ஹீரோயினுக்கு இல்லை, டிஓபிக்கும் டேரக்டருக்கும். எப்படின்னா அந்த டிஓபி இருக்காங்கல்ல, நான் அவன் என்ன சொல்லிக்கிறேன், இந்த பையன் இருக்காங்க பயங்கரமான கேடிவேன். எதுன்னா இப்போ யூஸ்வலாக ஒரு பிளான் ஏ சொன்னால் நம்ம பிளான் ஏ யோசிப்போம், அது ஒர்க் அவுட் ஆகலன்னா பிளான் பி யோசிப்போம், அது இல்லைன்னா பிளான் சி யோசிப்போம். இவர் அப்படி இல்லை, ஒரே டைமில் அவர் சொல்லு கரெக்டு இது எப்படி வச்சுக்கலாம் ஓகேண்ணே, அடுத்த செகண்ட் சும்மா கரண்ட் மாதிரி இருப்பான் தம்பியானா. பயங்கர ஃபாஸ்ட்டு. ஒரு மெழுகுவத்தியில் வச்சு நீ படத்தை முடிக்க சொன்னால் முடிப்பான். வேற லெவலில் நான் டெக்னிக்கலி. இன்னொன்று வந்து பெரிய கேடி அவன், ஆக்சுவலாக பெரிய ஆக்டர். நான் ஃபோன் பண்ணேன்னா அண்ணா இப்போ தான் அவங்கள பற்றி பேசிட்டு இருந்தாங்க, எப்போ பாரு. அது பயங்கரமான ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக. அமேசிங். ஹீல் ஷோலி என்ன சொல்றது, ஹீல் ராக் அண்ட் அமேசிங் டிஓபி. அலெக்ஸ் சாரை பற்றி சொல்லணும். ஹைலி பாசிட்டிவ். அவர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது ஃபோனை வைக்கிறதுக்குள்ள ரகுநந்தன் சார் வந்து அந்த சீன் அப்படி யார் ரகுநந்தன் அவர் மியூசிக் தான் கேட்டிருக்கேன். இன்னும் கூட இப்போதான் பார்க்குறேன் அவரை ஃபர்ஸ்ட்டு. சார் யூ டன் வண்டர்ஃபுல் ஜாப் சார். அப்படியே அந்த ட்ரைலர் பார்க்கும்போது துள்ளலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கௌஷிக் ப்ரோ, அவர் ரொம்ப சிம்பிளாக நான் இப்படி ஒரு ஹீரோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஏஜ் இதெல்லாம் பார்க்காம ரொம்ப நல்லா பழகினார். ஆக்சுவலாக ஒரு ஃபைட் சீன், அந்த ஒரு மெனக்கடல் சீன்லாம் பார்த்தா உண்மையாகவே வாங்குறாரு. அவரோட டெடிக்கேஷன் வச்சுமா அவர் அடுத்த லெவல் கொண்டு போக நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் கௌஷிக் ப்ரோ. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து எனக்கு டைரக்டாக டாக்டர் இல்லை, இருந்தாலுமே வந்து எனக்கு நான் டாக்டராக தான் பார்க்குறேன். இந்த வேஷி ஒரு சீன் நம்ம நடிக்கும்போது நம்ம
ஒரு 10 லைன்ஸ் பேசுகிறோம், நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம் போது கோ ஆர்டிஸ்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஒரு இம்பல்ஸோ இல்லை ரெஃப்ளெக்ஸ் நமக்கு தெரியும், லைக் ஓகே நம்ம கரெக்டாக போகிறோன்ட்டு. நான் 10 லைன் பேசி செய்கிற விஷயத்த அந்த பொண்ணு ரியாக்ஷனில் சாப்பிட்ருவா. ஐயோ அட பாவி, நம்ம பேசுறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்ற அளவுக்கு ஷீ இஸ் ரியலி ரொம்ப ஒரு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா ஷீ இஸ் கிவிங். ஆக்சுவலி ஆல் தி பெஸ்ட் பிரதிபாமா. அண்ட் டிஓபி நான் கிண்டலாக தான் சொன்னேன், பட் அமேசிங். அவர் மோகன் சார் சொன்னோம்னா மோகன் சார் வந்து அவரை பயங்கரமாக பாராட்டினார். இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹோல் டீம் வந்து கும்பகோணம் ரிசீவ் பண்ணதுலேருந்து நம்ம போய் இறங்கினா வந்து டக்குன்னு ஒருத்தர் பை போடுங்கினார் ஃபர்ஸ்ட் டே. யார் என்னடா வழி பரிமாறி திருடுறாங்க, இப்போ ரிசீவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தே டுக் கேர் வெரி வெல். ஆக்சுவலி நான் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாக மறந்து போயிட்டேன். ஆல் தி பெஸ்ட் அலெக்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் வந்து எப்படி வேணால் எடுக்கலாம், சென்சார் போக எப்படி வேணால் என்ன வேணால் சமுதாயத்துக்கு சொல்லலாம். இந்த படம் ஒரு நீட்டான படம், ஒரு உண்மையான படம். நிச்சயமாக இட்ல entertain everybody. See you all in theaters on November 7th. Thank you so much. எல்லாரும் நல்லா கைத்தட்டிடலாம். படம் மிகச்சிறப்பான ஒரு படமாக அனைவரும் வெற்றி விழாவில் சந்திக்கிறதுக்கு இந்த தருணம் அடித்தளமாக இருக்கட்டும். ஹலோ ஐயா வருதா? ஹலோ வரலையா ஐயா இப்போ? ஹலோ ஐயா, நன்றி ஐயா, வருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சில்மிஷன் சிவா. உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்ம அலெக்ஸ் மஞ்சன் சாருக்கும் இந்த நம்ம ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே நான் விஜய் டிவியிலேருந்து இப்போ திரும்பவும் படத்தில் பெரிய படத்துலையும் பண்ணியிருக்கேன், சின்ன படத்துலையும் பண்ணியிருக்கேன், எல்லா படத்துலையும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வேறு ஜானரில் வேறு இடத்துல நம்ம ஒரு கிராமத்தில் போயிட்டு பண்ணுறப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையாகவே அதுவும் டைரக்டர் ஒரு சில விஷயங்களை லைவாக நம்மளுக்கு அதை சொல்கிறப்போ அந்த கிராமத்துலேயே நடக்கிறது, நம்ம இந்த பக்கம் இருந்துட்டு அங்கே போயிட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. எல்லாருமே இதில் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே நடிச்சிருக்காங்க. நான் இதில் நடிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை உங்கள் படமாக நினச்சி இது ஒரு ஃபேமிலி படம்னா எல்லாருமே வந்து மறக்காமல் தியேட்டரில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நம்ம குடும்பத்தில் என்னென்ன கதை நடக்குமோ அந்த மாதிரி கதையை தான் ஒரு ரியலாக எடுத்திருக்காரு நம்ம டைரக்டரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரணும்னு நான் இங்கே வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வெற்றி படமா இல்லை வெற்றி விழாவில் திரும்ப நாங்கள் சந்திப்போம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய சீஃப் கெஸ்ட் எல்லோருக்கும் வணக்கம். நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல வந்து நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபாகர் சாருக்கு நன்றி. அப்புறம் கார்த்திக் சார், டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன். இந்த படம் எனக்கு என்னென்னா எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட வருது. இப்போது கிறிஸ்டினாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. எப்படின்னா ஒரு வில்லேஜில் ஆரம்பித்து அப்புறம் ஒரு காலேஜுக்கு போகுது படம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வேற ஒரு 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 பேர் உள்ளே வராங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால கொஞ்சம் ரீரிகார்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன். முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தாரு. அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம். ஒரு டியூன் தான் அது. அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி பல்லவி சார் நான் போட்டு வச்சுருந்தேன். வந்து கேட்ட உடனே லாக் பண்ணிட்டாரு. ஆப்ஷனே போகலன்னு நினைக்கிறேன்ல.
ஆமாம். ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும். ரீரிகார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவக்காட்டில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தென்மேற்கு பருவக்காற்றும் விஷுவல் பண்ணதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணேன். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க, அவ்வளோ ஒரு விஷயம் மெனக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும், ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும், பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே ஆட்சேபணம் பண்ணலை. அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன் எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என் ஸ்டுடியோவில் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாருமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா டைரக்டர் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருப்போம், இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. நான் வந்து ரீரிகார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் உங்களுக்கு ஒன்றும் அவாய்ட் பண்ணல பிரகாஷ். ஸோ அதனால் அதை ஆமாம், அதை நீங்கள் வந்து வஞ்சம் தீர்த்துறாதீங்க. ஸோ இந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது, ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. கிளைமேக்ஸில் நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு. நான் எப்படி அயோத்திக்கெலாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அயோத்தி நான் இதே மாதிரியில் தான் நான் சொன்னேன். இந்த ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு படம் அயோத்தி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கருணை இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் நினச்சாதான் வந்து இந்த படம்லாம் போயிட்டு சேரும். சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதினாதான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறம் ஹீரோயின் விட்டுட்டேன். ஸோ வந்து ஹீரோயின் 2 பேரும் வந்து அதாவது எப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, இதில் வந்து ஃபிசிக்ஸே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ 2 பேரும் வந்துட்டு ரொம்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை. நான் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் த்ரூ பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்டிஃபிஷியல் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வாங்கியிருக்காரு வேலை வந்துட்டு. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணியிருக்காரு அந்த சில்மிஸ்டம் சிவா. அவரில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அவரெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டிஎஸ்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. சிங்கம்புள்ளி அவரும் ரொம்ப நல்லா பண்ணி, கஞ்சா கருப்பு எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையும். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம். நான் தான் இந்த படத்தோட கேமராமேனு. என் பேர் பிரகத் முனியசாமி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அலெக்ஸ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்ன ஒரு 16 வயசு, அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னை 16 வயசில் பார்த்தாரு. அவரும் நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஃபஸ்ட்டு 1500 ரூபா சம்பளம் அவர் கையில் தான் நான் வாங்கினேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது. அப்போ சொன்னார், பிரகத் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் தானே என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட கேமராமேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணும்போது நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். ஒரு 3 வருஷம் லொக்கேஷன் மட்டும் பார்த்தோம். நாங்கள் ஒரு பெட்ரோல் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பெட்ரோல் போட்டு நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு, ஏன்னா எங்கள் வீட்லேயே நாங்கள் விளாண்ட இடம், ஸ்கூல் படித்த இடம் எல்லாத்துலேயும் தான் போய் பார்த்தோம். அப்படியே பார்த்து எல்லாத்தையும் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டோம். ஒரு லொக்கேஷனில் போயிட்டு நின்றுட்டு சீன் பேசுவோம், இப்படி பண்ணலானே அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல எடுக்கும் போதே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். அழுவ வந்திருக்கு கிளைமேக்ஸ்லாம், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்களாம் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ரகுநந்தன் சார் ரெக்கார்டிங் மியூசிக்லாம் ரெக்கார்டிங் போகும்போது சாரும் ரகுநந்தன் சாரும் உள்ளே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வெளியில் உட்காந்துருப்பேன், நான் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அப்போ நான் கேமராமேன் தெரியாது யாருக்கும். நான் வெளியில் உட்காந்துருப்பேன். வெளியில் உட்காந்துருக்கும் போது வெளியில் அங்கேருந்து சவுண்ட் வரும். எந்த சீனு ஏன்னா டப்பிங் எனக்கு தெரியும், டப்பிங் எல்லாத்துலேயும் இருக்கும்போது டப்பிங் தெரியும். உள்ளேருந்து சவுண்ட் வரும், மியூசிக் சவுண்ட் வரும். நல்லா இருக்கு, நம்ம படத்துக்குள்ளே தான் யாருக்குள்ளதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது சாரோட மியூசிக் தான். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாட்டு வந்து. ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு நம்புகிறேன். எல்லோரும் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். நவம்பர் 7 படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் என்னோட கலரிஸ்ட் பரணிதர், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இப்படி கலர் பண்ணோம், அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட டீமு. அப்புறம் ஜெய்சன் ப்ரோ சவுண்ட் எஃபெக்ட், அப்புறம் லோகேஷ் ப்ரோ எடிட்டர். நான் என்ன கொடுத்தாலும் எடிட் பண்ணிடுவார், சூப்பராக எடிட் பண்ணிடுவார். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, நான் எடுத்த மாதிரி தெரில அப்படிமா. ப்ரோ நீங்கள் தான் எடுத்தீங்க, நம்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவார் என்கிட்ட. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நவம்பர் 7 மட்டும் எல்லோரும் படத்துக்கு போய் பார்த்துருங்க. நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக படத்தோட டைட்டில் மட்டும்தான் நான் வர்றதுனால தெரியும். எனக்கு வேற எந்த சம்பந்தமும் இல்லை இந்த டீமில், என்ன ரகுநந்தன் பிரதரை தவிர. கூப்பிட்டாங்க, சரி வரலாம் சின்ன படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே சின்ன படம் எடுத்து தான் இங்கே வந்திருக்கோம். 80% டைரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நான் பார்த்தது வர படம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக, நம்ம அதிகமான ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் ஹீரோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒயிட்டாக ஒரு மாதிரி இருந்தார். இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரிக்கு எப்படி செட் ஆவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டோட்டலாக அது இவராக அவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, சட்டிலாக இருந்தது. ஹீரோயின் உங்களோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் டைரக்டரோட பேர் அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் பாண்டியனா என்னது? அலெக்ஸ் பாண்டியன் பேரே பயங்கர போல்டாக இருக்குது சார். படமும் அப்படி இருக்குன்னு நம்புகிறோம். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக அந்த உரிமை சாங் வந்து செம்ம வைப்பாக இருந்தது பிரதர், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிருஷ்ணா கதிர்வேலன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பற்றி எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். காரணம் அலெக்ஸ் பாண்டியன். என்கிட்ட பவுடர் ஹரால எனக்கு கூட ஒர்க் பண்ணார். அவர் மூலிமா தான் பிரகத் எனக்கு தெரியும். பவுடரில் கிளாஷ் ஒர்க் பண்ணார், ஹரால ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தார் டிஓபியா. அலெக்ஸ் பாண்டியன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீம் ரெடி பண்ணணும் போது பண்ணணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அதை முயற்சி பண்ணார். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக கௌஷிக் அவரை கொண்டு வரதுக்கு நிக்கில் ஒரு காரணம். அப்போ நான் அலெக்ஸ் பாண்டியன் பேசும்போது இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் பார்த்துட்டு இருந்தார். இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைன்னும் போது இப்போ நிக்கில் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அலெக்ஸ் ஒரு படம் பண்ணுறப்பல இந்த மாதிரி ஒரு கதை வேணும், அதுக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும் போது இப்போ ஹரால ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த டைம் இது சொல்லியிருந்தார், எல்லாரும் படம் பண்ணும்போது நிறைய பிரச்சனையோடவும் கஷ்டத்தோடு தான் படம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அலெக்ஸ் வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்து இந்த மேடைக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. இதில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அலெக்ஸ் பாண்டியனுக்குள்ளே ஒரு பேர் இருக்குது, இன்னொரு பாண்டியன். அது அவரோட நண்பர். ஆக்சுவலாக அவர் இங்கே வரல, அவர் எனக்கு தெரியும். அவர் வந்து தளபதி ரஜினி மம்முட்டி மாதிரி இவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை இவர் இந்த மேடையில் அவர் இங்கே உட்கார வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படக்குழு அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் சில நாட்களாக அந்த வில்லேஜ் சம்பந்தமான காதல் படம் வருவது கம்மியாக இருந்திருக்கு. அந்த குறையை வந்து இந்த கிருஷ்ணா கதிர்வேலன் திரைப்படம் போகணும்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் உள்ளவங்களை நடக்கிற மாதிரி இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு வலி நிறைந்த இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத இயக்குனர் அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தை அனைவரும் தியேட்டரில் பார்த்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் இது ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து எப்படி தான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அங்கே வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நிறைய நாள் ஓட போகுது. அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. எனக்கு வந்து பிரதிபா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன், பயங்கரமாக டான்ஸரு, அப்புறம் இந்த ரேப்லாம் பண்ணுவீங்களே, பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் நீங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதே நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக பண்ணிட்டீங்க.
அண்ட் ஹீரோ சொல்லணும் கௌஷிக்கு. அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது தெரியுது அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரியல, அப்படி ஒரு ஹீரோவாக தெரியல, நல்லாவே பண்ணியிருக்கீங்க, கிளியராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, இப்போ கூட ஒரு டேரக்டர் சொன்னாங்க, அந்த வெள்ளையாக இருக்காரு எப்படி பண்ணுவார், இதே பிரச்சனை தான் bro எனக்கும். எங்கே போனாலும் வெள்ளையாக இருக்க வெள்ளையா, நானே பல வாட்டியும் நினச்சிருக்கேன் வெள்ளையாக போகிறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம வெள்ளையாக பிறந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. யூஸ்வலாக வந்து இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, நிறைய பேர் கல்யாணம் இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாமே என்ன ஆசைப்படுவீங்க, குங்குமப்பூ வாங்கி கொடுப்பீங்க, வெள்ளையாக பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த கேரக்டரை அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆக்டிங்காக அவர் எப்படி என்ன டெலிவர் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக இருக்காரா, அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கனால நான் அது கேட்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படி கேட்டிங்கன்னா, நான் போகிற போக்கில் நம்ம ரகுநந்தன் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஆக்சுவலாக அந்த பழக்கத்தில் வந்து தம்பி எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் போயிட்டுருக்கேன் அப்படி சொன்னேன். உடனே இங்கே வாங்க ஒரு லேபில் வாங்க ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. இன்னும் ஒர்க்குன்னு பார்த்தா இவ்வளோ ஃபங்க்ஷனில் எனக்கு கூப்பிட்டு வச்சிருக்காரு. ஆக்சுவலி ஆனால் ஒரு பயங்கரம், நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும். ஆனால் ஒரு குழந்தை அவர். ஆனால் அவர் பயங்கர காமெடி பண்ணுவார். நாங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர ரேப்பாக இருக்கும். 1 hour ஃபோன் பேசுவோம், ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார். ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபிலாம் ரொம்ப டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்களே, அவர் உங்கள் கிளாஸ்மேட் தான் நீங்கள். அதனால் பயங்கர சில் டைப். அதனால் நீங்கள் வெளியில் உட்காரோண்ணா தைரியமாக உள்ளே போகலாம். சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படி போயிருங்கல்ல. ஸோ அதனால் அந்த ஒரு பழக்கம் வழக்கம் சொல்லி எனக்கு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் பண்ணேன் ஆக்சுவலி, அதுலேருந்து தான் எனக்கு பழக்கம் அண்ணனை. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர் நம்ம சார். அப்போது ஸோ இல்லை அது பேர் சொல்கிறேன். அதாவது சார் வந்து நிறைய மெலோடி இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க மெலோடிலாம். அது அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து மிரட்டிடுவார். அது ஃபோக் நம்பர் 1 இருக்கும் உள்ள. அது நம்ம படத்தில் வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்கா அப்படி நம்ம இயக்குனர்கிட்ட. அப்போ அவர் சார் வந்து பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும் அப்படி கேட்டிருக்காரு. ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி, இதே மாதிரி தான் வேணுமா, இதே தான் வேணுமா கன்ஃபார்மா அப்படி கேட்டு என்ன பண்ணுங்க, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டோன்னே அதே சாயலில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ஆளப்பாறை ஆளை தானே அதே சாங்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணி கொடுப்பாரு. ஒரு டேரக்டர், மியூசிக் டைரக்டர், அதாவது டேரக்டரோட மியூசிக் டைரக்டர் அப்படி சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ், லைக் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி படமாகும். அண்ட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன படமாக பண்ணிட்டா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ்க்கெலாம் வருவோம், அங்கே ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் ஒன்று நடக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி டீமுக்கெலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் குறையா சொல்ல மாட்டீங்க. பிக்சரைசேஷன் சரி, கேமரா ஒர்க்கு சரி, டேரக்டரும் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கும். இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறது என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் இனிய வணக்கம். இந்த திரைப்படமானது எல்லாருமே புதுவே முகமாக நடித்திருந்தாலும் எல்லாருக்குமே புது அனுபவம் தான். திரைப்படத்தை மேலும் எல்லாரும் பார்த்து ரசிக்குமாறும் ஆதரவு அளிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.